Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல within a cellல எப்படி நம்ம progress bar வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த progress bar chart வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல்ல chart யூஸ் பண்ணி நம்ம இந்த progress bar வந்து கிரியேட் பண்ணிருப்போம். இங்க வந்து நம்ம conditional formatting யூஸ் பண்ணி within a cellல வந்து progress bar வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த progress bar ஓட யூசேஜ் என்ன அப்படினா நம்ம டே டு டே வந்து ஏதாவது ஒரு வொர்க் வந்து நம்ம பண்றோம் அப்படினா அந்த வொர்க் எந்த லெவல்ல கம்ப்ளீஷன் ஆயிருக்குங்கறத நம்ம இன்புட் அசைன் பண்ண அந்த progress bar வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆகிறது உங்களால வந்து வியூ பண்ண முடியும். இப்ப பாருங்க இந்த டேட்டா செட்ல ஃபர்ஸ்ட் காலம்ல டாஸ்க் 1 ல இருந்து டாஸ்க் 10 வரைக்கும் டம்மி வேல்யூ வச்சிருக்கோம். இப்போ நமக்கு சி காலம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா பேசிஸ்ல இருக்கு. இந்த பி காலம்ல completion percentage நான் என்ட்ரி பண்ண அப்படினா ஆட்டோமேட்டிக்கா இந்த சி காலம்ல ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு working in progress அதே மாதிரி completed அப்படினு சொல்லிட்டு இந்த percentageக்கு ஏத்த மாதிரி நமக்கு இங்க ஷோ பண்ணும். இப்போ 100% நான் இங்க என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படினா இங்க எனக்கு completed னு வந்துரும். இங்க டி காலம்ல progress bar வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ பாருங்க இங்க வந்து நான் 20% வந்து என்ட்ரி பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு ஸ்டேட்டஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்க blank-ஆ இருக்கும்போது எட் டு ஸ்டார்ட்னு இருக்கும். இங்க once ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா working in progress விப்ல போய்டும். இங்க வந்து பாத்தீனா 20% வந்து நமக்கு அந்த பார் வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதுவே நாங்க வந்து ஒரு 50% நான் கொடுக்கறேனாக்க எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பார் வந்து வியூ ஆகும். இங்க working in progress ஆயிடுது. இப்போ 100% கொடுக்கறேன் அப்படினா எனக்கு ஸ்டேட்டஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட்டட்னு வந்துரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாரோட விசிபிலிட்டி வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க சம்திங் நான் வந்து டம்மி பர்சன்டேஜ் வந்து என்ட்ரி பண்ணிக்கிட்டே வரேன். அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ணுது. 99 கொடுக்கிறேன். 60 20. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த மாதிரி கொடுத்திருக்கோம் இல்லீங்களா? இங்க வந்து நமக்கு இதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு சேஞ்சஸ் வந்து நடக்குதுங்க. பாத்தீங்கன்னா தெரியும். சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இத தான் நம்ம வந்து இப்ப கிரியேட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம ஒரே ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். அத நான் வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஷீட்ல சேம் ஹெடர்ஸ் இருக்கு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் 1 ல இருந்து டாஸ்க் 10 வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த டி காலம் தான் நம்ம வந்து progress bar வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ இத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த grid lines வந்து blackல இருக்கு இல்லீங்களா? இந்த borders. சோ அத வந்து நம்ம greenல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். because நம்ம green color கொடுக்க போறோம். சோ நம்ம blackல borders இருந்தனா நமக்கு அது வந்து அட்ராக்டிவா இருக்காது. சோ நான் வந்து என்ன பண்றேன் லைன் கலர்ஸ் இருக்குங்களா? இங்க வந்து நான் green சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த full ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணனதுக்கு அப்புறம் செலக்ட் பண்ணிட்டு இங்க போய்ட்டு நான் ஆல் பார்டர்ஸ் வந்து நான் கொடுத்துறேன். இப்போ கொடுத்த உடனே இங்க பாருங்க இங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த green கலர் வந்து நமக்கு அப்ளை ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள தான் நம்ம வந்து அந்த பார் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபார்முலாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ் வந்து இந்த கம்ப்ளீஷன் பர்சன்டேஜ் இருக்குங்களா? இது வந்து நம்ம மேனுவலா என்ட்ரி பண்ணாம நான் என்ன பண்றேன் rand between யூஸ் பண்ணி random percentage வந்து ஜெனரேட் பண்ணிடுறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க 0% ல இருந்து 100% வரைக்கும் என்னோட bottom value 0 top value 100 கொடுத்துட்டு இங்க bracket க்ளோஸ் பண்ணிட்டு இங்க percentage symbol கொடுத்துட்டு control enter கொடுக்கிறேன். இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா random percentage ஜெனரேட் ஆயிடுச்சு. இத நான் percentage ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அலைன்மென்ட் வந்து சென்டர் அலைன்மென்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா rand between வந்து நமக்கு ரேண்டமா வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இப்போ நான் F9 பிரஸ் பண்ணேன் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து percentage வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நம்ம டே டு டே வந்து நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து rand between யூஸ் பண்ணி random percentage தான் ஜெனரேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த percentage வச்சு நான் இங்க ஸ்டேட்டஸ் வந்து நான் இங்க வந்து கேப்சர் பண்ண போறேன். இந்த ஸ்டேட்டஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிறேன். இப்போ இத வந்து வேல்யூஸை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இங்க few செல்ஸ்ல வந்து blank இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு blank இருந்துனா எட் டு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டஸ் வரணும். இங்க percentage வந்து 100 இருந்துனா நமக்கு completed னு வரணும்.
இங்கே 100 பிலோ பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா நமக்கு விப்னு வரணும், அதாவது ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ்னு ஸ்டேட்டஸ் வரணும். 3 ஸ்டேட்டஸ் நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ இஃப் என்னோட லாஜிக்கல் டெஸ்ட்டு இந்த B2 செல் வந்து ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா எனக்கு வந்து டபுள் கோட்ஸில் இங்கே வந்து A2 ஸ்டார்ட்னு சொல்லி நான் டபுள் கோட்டில் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோட அந்த கண்டிஷன் மெட் ஆகிடுச்சுன்னா வேல்யூ ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு வந்து இந்த A2 ஸ்டார்ட் அப்படின்ற இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அனதர் இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இஃப் ஃபால்ஸாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கண்டிஷனில் ஒன் மோர் இஃப் லாஜிக்கல் யூஸ் பண்ணுறேன். இஃப் இந்த கண்டிஷன் மெட் ஆகாமல் நமக்கு வேல்யூ ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போயிடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட், இங்கே வந்து அண்ட் கண்டிஷனுக்குள்ளே 2 கண்டிஷன் வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். இந்த B2 செல்லு லெஸ் தென் 100% இருக்கணும். அதே மாதிரி இந்த B2 செல்லு நாட் ஈக்குவல் டு பிளாங்காக இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் மெட்டானா எனக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ்னு ரிட்டர்ன் பண்ணணும் விப். அதர்வைஸ் எனக்கு டபுள் கோட்டில் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ்னு வரணும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ டபுள் கோட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே பர்சன்டேஜ் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ்னு வந்திருக்கு. பிளாங்க் எல்லாமே A2 ஸ்டார்ட்னு வந்திருக்கு. இப்போ நான் ஏதாவது 100% இங்கே நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம என்ன இன்புட் வந்து என்ட்ரி பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் காலம் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த D2 செல்லில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த B2ல இருக்கிற வேல்யூ ஈக்குவல் பண்ணி நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு இதை நான் பாட்டம் வரைக்கும் ட்ராகிங் டவுன் பண்ணிடுறேன். இதை வந்து அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு பார் வந்து ரைட் சைடு போகிறதுக்காக நான் வந்து இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த D காலமில் ஸ்பெசிஃபிக் ஏரியா இந்த D2ல இருந்து டில் D11 வரைக்கும் நமக்கு பார் கிரியேட் பண்ணோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கு இங்கே வந்து நியூ ரூல் கொடுக்குறேன். இந்த நியூ ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பை த டிஃபால்ட்டாக நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலெக்ஷன் மோடில் இருக்கும். நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஏதாவது ஃபார்முலா பேசிஸில் நம்ம வந்து ஹைலைட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த லாஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் ஏ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இங்கே வந்து நம்ம ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு நம்ம அந்த ஃபார்மேட்டிங்கில் நம்ம கொடுப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் டிஃபால்ட்டாக இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் த ரூல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள் ஃபார்மேட் ஆல் செல்ஸ் பேஸ்டு ஆன் தேர் வேல்யூஸ்னு இருக்குது. இங்கே வந்து நான் இந்த ஃபார்மேட் ஸ்டைலில் வந்து டேட்டா பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே மினிமம் மேக்ஸிமம் டைப் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. இங்கே வந்து நான் நம்பரில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள் அதே மாதிரி இங்கேயும் நம்பரில் கொடுத்துக்கிறேன். இங்கே கொடுத்துக்கிட்டு வேல்யூ வந்து 0ன்றது 0%. இங்கே மேக்ஸிமம் மினிமம் வந்து நான் 0% கொடுத்துக்கிறேன். 0 மேக்ஸிமம் வந்து 100%. அதுக்கு பதிலாக நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். 1ன்னு கொடுத்தா பை த டிஃபால்ட்டாக அது வந்து 100% நமக்கு கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இங்கே ஃபில்லில் வந்து பார்த்தீங்கன்னா பார் அப்பியரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லில் வந்து சாலிட் ஃபில் இருக்குது. இப்போதைக்கு நான் சாலிட் ஃபில்லு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து கலர் வந்து க்ரீன் நான் கொடுத்துக்கிறேன். இந்த க்ரீன் வந்து நம்ம இங்கே டிஃபால்ட்டு தீம் கலர் இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம எடுத்துக்கலாம். அதர்வைஸ் இந்த மோர் கலர்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு நிறைய கலர்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு வேறு எந்த சேஞ்சஸும் நான் பண்ணல. இப்போ பாருங்கள், ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைலைட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு தெரியும். இதை வந்து இந்த ஏரியாவை நான் சூஸ் பண்ணிவிட்டு போல்ட் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட்டை. அதர்வைஸ் போல்ட் பண்ணனாலும் நமக்கு கிளியராக வந்து வியூ ஆகுது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே பிளாங்க் இருக்கிற இடத்துல நமக்கு 0% இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஒரு 75 என்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே பார் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். இங்கே வந்து 100 நான் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் இப்போ நமக்கு விசிபிள் ஆகும். நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண இங்கே டைனமிக்காக நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். இப்போ இதில் இந்த
பார்ல வந்து நான் சம்திங் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே அதே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேனேஜ் ரூலில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த பார் இருக்கும். இதில் டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து எடிட் மோடுக்கு போயிடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபில் கிரேடியன்ட் ஃபில் நமக்கு கொடுக்கலாம். இங்கே கிரேடியன்ட் ஃபில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷனில் எனக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபில் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வியூவில் இருக்கும். அதர்வைஸ் இந்த ஏரியாவை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு அகைன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் மேனேஜ் ரூல் போகிறேன். இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபில்லில் கிரேடியன்ட் ஃபில் நமக்கு இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சாலிட் ஃபில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார் டிரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் டு ரைட் இருக்கு இல்லைங்களா? இப்போ நமக்கு வந்து லெஃப்ட் டு ரைட்டில் இருக்குது. இப்போ பாருங்கள் இங்கே நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். நமக்கு ஆல்ரெடி லெஃப்ட் டு ரைட்டில் தான் இருக்குது. இப்போ அகைன் இதை நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரைட் டு லெஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு பாரோட வியூ வந்து இங்கே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து நமக்கு இங்கே ஷோ பண்ணும். இதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து அலைன்மெண்ட்டு ரைட் சைடு இப்படி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம சேஞ்ச் பண்ண இங்கே 100 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இப்படி க்ரோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி கிரேடியன் எஃபெக்ட் வேணால் இப்படி கிரேடியனில் கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து இந்த மேனேஜ் ரூலில் போயிட்டு இங்கே டேட்டா பார் இருக்கு இல்லைங்களா? இங்கே வந்து சாலிட் ஃபில்லில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நமக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இப்போ நமக்கு இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், மேனேஜ் ரூலில் போயிட்டு அகைன் எடிட் ஆப்ஷன் போயிட்டு இந்த லெஃப்ட் டு ரைட்டுன்றதை பார் டிரெக்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ வித்தின் இ செல்லில் வந்து நம்ம சார்ட்டுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டடு வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.